ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்கள்கிட்ட ஒரு அதிசயம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த பக்ரீத் வந்ததா, அந்த டைமில் நமக்கு ஆட்டுக்கால்லாம் வந்துச்சா, சரி சூப்பு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ அந்த டயத்தில் நான் சரி சூப்பை கொஞ்சம் சூடு காட்டி வச்சுட்டு போவோம், இல்லை சளிச்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் அடுப்பை கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவே வச்சுருந்தேன். ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், என் பையன் பறந்ததில் அரைக்கப்புறம் அப்படியே போயிட்டேன். நைட்டு நான் போகும்போது மணி 7:15, நேற்று நைட்டு மணி 7:15. அப்போ போகும்போது மணி 7:15. போன வேகத்தில் அங்கே போனோடனே மணி 10:30 10:45 தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அடுப்பு பாட்டில் எரிஞ்சிட்டே இருந்திருக்கு, நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துருக்கு. ஏன்னா போய் அங்கே ஞாபகமும் எனக்கு வரல. சரி மணி 10:45 வீட்டுக்குள்ளே வரோம். வந்தால் ஒரே புகை, சொல்ல முடியாத புகை, ஒரே கரிசல் வாடை, வாசல் வர மாதிரி. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எல்லாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆஃப் பண்ண பண்ணிட்டு பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டவ் அப்படியே கருகி மூடியெல்லாம் அப்படியே விசில்லாம் அப்படியே தெரிச்சு. இந்த பாருங்கள், எலும்பு காட்டுக்கால் எலும்பு பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்டுக்கால் எவ்வளோ வத்தி போய் கருகி போய் கிடந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ ஸ்பீடில் வச்சுட்டு போனேன். சரி ஒரு 15-20 நாளைக்கு கேஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போனேன். வந்து பார்த்தா இப்படி இருக்குது. வந்து பார்த்தா எனக்கு பயமாகிடுச்சு. ஐயோ சரி சிலிண்டர் சரியாக போனதுக்கப்புறம் தான் சரி நின்று போயிருக்குன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த கடை வரிசையாக கட்டிகிட்ருக்கோம். பக்கத்தில் ஜேசிபி ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குது, இங்கே உட் கார்விங் இருக்குது, எல்லாம் மிஷினரி ஜாமான் தான் எல்லாமே. கேஸ் எல்லாம் இருக்குது, பெரிய கேஸ் சிலிண்டர் கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே கடையில் பக்கத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கிட்டு பெரிய பெரிய மிஷின்லாம் 4.5 லட்சம் 5 லட்சம் மிஷின்லாம் ஓடிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எப்படி தான் தெரியலை, ஆனால் ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நான் அது என்ன சொல்லுன்னு தெரியல. என்னை எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கான். பக்கத்தில் நம்ம வீட்டில் 6-7 ஆடு கட்டி கிடக்கு. நான் வச்சுட்டு போகிறதுக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நான் போயிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கு. காயில் பார்க்குற சரி சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்ட்டு எனக்கு அந்த அடுப்பு பக்கம் போகவே பிடிக்கலை. சரின்ட்டு காலையில் சரி டீ போடுவோமான்னு சும்மா பற்ற வச்சு பார்க்குறேன், சிலிண்டர் எரியுது. இப்போ அடுப்பு ஆஃப் ஆகிருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் ஒரு நாளைக்கு 8 வேளை தொழுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே போன இடத்துல எனக்கு தொழுவணும் 8 இஷாக்கு நேரம் வச்சு தொழுவணும் ஒரே உறுத்தல். சரின்னு தொழுதுட்டேன். தொழுதான் எனக்கு திருப்தி ஆணுச்சு. என்னான்னு தெரியலை, இது என்ன நான் ரகசியம்னு தெரியலை. ஆனால் சிலிண்டர் காலி ஆகலை. ஆனால் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா பிடிச்சி கருகி நல்லா பழுத்து போயிருக்கு. அடுப்பு குக்கெல்லாம் பழுத்து போயிருக்கு. ஆனால் ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கு. எனக்கு எப்படி நான் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். நான் எப்படி இந்த நாக்கால் எனக்கு புகழ்கிறதே எனக்கு தெரியலை. இப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், ஏதோ தெரியலை, நம்மளுக்கு ஏதாவது மலக்குகளை விட்டாலாம் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பானோ. இல்லை சிலிண்டர் இருக்குது, இல்லை சிலிண்டர் காலியாக அப்படி தான் நின்றுருக்கு. போயிட்டு போகுது, பக்கத்தில் தான் மிஷினரி ஜாமான்லாம் இருக்குது, எல்லாம் காப்பிதான்னு நினச்சானா பாருங்கள், சிலிண்டரு ஆஃப் ஆகிருக்கு. சிலிண்டரும் இருக்குது. சிலிண்டரில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி சிலிண்டராவது இருந்திருக்கும். காலியாக வச்சுன்னு நினச்சிங்கன்னா 4 மணி நேரம் ஓடி இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போனேன். அல்ஹம்துலில்லாஹ். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாம் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும். பார்த்து செயல்படுங்க. வெளியில் போகும்போது நல்லா என்னென்ன ஆஃப் பண்ணியிருக்கோம், எதை ஆஃப் பண்ணியிருக்கோம், எதை ஆன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் இதை செய்யுங்க. இதை இங்கே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னன்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஒரு உதவினால் எனக்கு எல்லாமே காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.